எல்லாருக்கும் நமஸ்காரம். சுதர்மா இன்றைக்கி புது லைப்ரரி சைட்டை தொடங்கியிருக்கோம். அதை எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி போகிறதுங்கிறத பார்ப்போம். சுதர்மா லைப்ரரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். ஹோம் பேஜில் சில புத்தகங்கள் இருக்கும். மேற்கொண்டு இருக்கிற முழு புத்தகத்தையும் பார்க்கணும்னா வியூ மோர் புக்ஸ்னு கொடுத்தா புக்ஸ் பேஜுக்கு போயிடும். இதில் இப்போதைக்கு புத்தகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரோம். இந்த புத்தகத்தை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறது முதல்ல பார்ப்போம். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு புத்தகத்தை இங்கே புக் சர்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். புராணம்னு அடித்தா இங்கேருந்து புக் சர்ச் இங்கே ஃபஸ்ட்டு புக் பேஜோட ஃபஸ்ட்லேயே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை போய் படிக்கணும்னா இங்கே வியூ புக்குன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ளே போயாச்சுன்னா இங்கே இந்த இடத்துல நேவிகேஷனுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் எத்தனாவது பேஜுக்கு போகணும், இப்போ பேஜுக்கு அடுத்த பேஜ் முன்னாடி பேஜ் போகிறது இப்படி பட்டன் மூலமாக போகலாம். இல்லைன்னா இப்படி ஸ்வைப் பண்ணுறது மூலமாகவும் அடுத்தடுத்த பேஜுக்கு போகலாம். இந்த லைப்ரரியில் எவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஆனால் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடும். அதனால் நீங்கள் புத்தகங்கள் பெருசாக இருந்தால் கூட இதில் நீங்கள் டவுன்லோடும் பண்ணாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிற புத்தகங்களுக்கு ஹை குவாலிட்டியை உபயோகப்படுத்தியிருக்கோம். நீங்கள் படிக்கிறதுக்கு அது சுலபமாக இருக்கும். அதனால் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக பேஜஸை திருப்பிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு போகணும்னா இந்த இடத்துல கோன்னு கொடுத்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் இதை விட பெருசாக தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜூம்னு இருக்கு இல்லையா, இதை தொட்டால் இன்னும் வியூ பெருசாகும். ஜூம் பண்ண வியூவில் படிச்சுக்கலாம். ப்ரௌசருங்கிறதுனால நீங்கள் இயல்பாகவே ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜில் ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா இங்கே புக் நோட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் நான் பின்னாடி தெளிவு பண்ணுறேன். இப்போ நம்ம புக்ஸுக்கே திரும்பி போயிடுவோம். இதில் அடுத்தது இன்னொரு அட்வான்ஸான ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் இங்கே அப்லோட் ஆகிருக்கிற பெரும்பாலான புத்தகங்களில் இருக்கிற வார்த்தையை தேடி அது மூலமாக புத்தகத்துக்குள்ளே போகலாம். கோ டு ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்னு இருக்கு இல்லையா, அது மூலமாக நீங்கள் வார்த்தையை தேடி அந்த வார்த்தை எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கூட தேடி போகலாம். உதாரணத்துக்கு இப்போ முதல்ல இதை கிளிக் பண்ணிப்போம். கோ டு ஃபுல் டெக்ஸ்ட் பேஜ்னு சங்கீத அப்படிங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணுறோம். இந்த லைப்ரரியில் இருக்கிற எல்லா புத்தகங்களில் எதுலெல்லாம் அந்த சங்கீதங்கிற சப்தம் இருக்குங்கிறது வந்துடும். இங்கே வந்த ரிசல்ட்டை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுங்கிறது இல்லை. இங்கே டெக்ஸ்ட் இடம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டில் என்ன இருக்குங்கிறது வந்துடும். என்ன அதோட இண்டெக்ஸ் இருக்குது, அதில் சங்கீத சுரலட்சணம்னு அது இருக்குது. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்கலாம் இல்லையா, நம்ம அந்த பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் தான் தேடி இருக்கோங்கிறதுனால அது என்ன விஷயம் அந்த பேஜில் இருக்குங்கிறது அப்படியே மொத்தமாக வந்துடும். இப்போ அதோட பேஜை பார்க்கணும்னா இங்கேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் தேடுற பக்கம் அந்த வார்த்தை இருக்கிற பேஜை இங்கே பார்த்துக்கலாம். அதோட டெக்ஸ்ட்டை இங்கே பார்க்கலாம், ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் இப்போ எந்தெந்த புத்தகங்களில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. 18 புராணம் இருக்கும், 2, 3 டிக்ஷனரி இதிலெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறது. இப்போது அந்த 2ல் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வியூ அதர் புக் ரிசல்ட்ஸ் ஆஃப் புக்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த புத்தகத்தில் திரும்பவும் ஒரு தடவை சர்ச்சை கொடுக்கணும். ஆனால் இந்த புக்கில் எந்தெந்த பேஜிலலாம் அந்த வார்த்தை இருக்குங்கிறது வரும். இப்போ 18 புராணம் இருக்கும், 2வது பேஜ் இண்டெக்ஸ் பேஜில் இருக்குது. இப்போ 254வது பேஜில் இருக்குது, 256வது பேஜில் இருக்குது. இங்கே 254வது பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கிளிக் பண்ணால் இங்கே இருக்குது. என்ன இருக்குது, சங்கீத ஸ்வரலட்சணம் வேத ஸ்வரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஓப்பன் புக்னு கிளிக் பண்ணிட்டேன்னா வந்துடும் சங்கீத ஸ்வரலட்சணம். அதுக்கப்புறம் ஸ்வரத்தினால யார் யாருக்கு இன்பம்னு சொல்லி விஷயங்கள்லாம் நாரத புராணத்தில் இருக்குது. இப்போ இந்த பேஜோட டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டாக படிக்கணும்னா இங்கே ஷோ டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டா இந்த பேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வேறு லிபிக்கு கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வேறு லிபிக்கு மாற்றினா அது சரியாக இருக்காதுங்கிறதுனால அதுக்கு எக்ஸாம்பிள் வேறு ஒன்று காமிக்கிறேன். அதனால் இங்கேருந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை பார்க்கலாம், டெக்ஸ்ட்டை காப்பியும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த விஷயம் சங்கீத விஷயமாக இருக்குது. இதை சேகரித்து வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும்னா புக் நோட்டுன்னு இருக்கும். அதில் முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுட்டா இங்கே வரும், அதை காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த லிபியை கன்வெர்ட் பண்ணி படிக்கலாங்கிறதுக்காக இதை காமிக்கிறேன். இந்த வரேன்.
இப்போ ஸ்மிருதி சந்தர்ப்பத்துக்குள்ளே போய்க்கிறோம். போனோன்னா ஏதோ ஒரு பேஜ். இதில் வந்து அஷ்டாதச ஸ்மிருதிகளும் இருக்குது, உபஸ்மிருதிகளும் இருக்குது. உதாரணத்துக்கு மனுஸ்மிருதியோட இந்த பாகத்துக்கு போய்க்கிறோம். இது முழுக்க தேவநாகரியில் இருக்குது. இப்போ நமக்கு இது வந்து கிரந்தாட்சரத்தில் மாற்றி வாசிக்கணும்னா ஷோ டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஷோ டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டா இது முழுக்க தேவநாகரியில் வந்திருக்கு. இப்போ இந்த முதல்ல இங்கே ஃப்ரமில் வந்து என்ன சோர்ஸ் லாங்குவேஜோ அது தேவநாகரி, என்ன ஸ்கிரிப்டோ அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு மாற்றி வாசிக்கணுமோ கொடுத்தேன்னா இங்கே முழுக்க வந்துடும். அசாட்சிகேஷு தத் மகர்ஷிபிஷ்ட தேவைஷ்ட காரியார்த்தம் சபதா கிருதாக. இப்படி நீங்கள் வந்து லிப்பியை மாற்றியும் இதில் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நோட் புக்ஸ்னு இருக்குது. இந்த நோட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி சேகரிக்க போகிறீங்கன்னா அது முதல்ல இங்கே க்ரியேட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு சங்கீதம் அப்படிங்கிறத பற்றி சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா சங்கீதம்னு முதல்ல க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இங்கே புக்ஸுக்கு போய்ட்டு இந்த சங்கீதங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணோம் இல்லையா, அது திரும்பவும் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புத்தகத்தில் இருக்கிற எந்தெந்த புத்தகத்தில் இதை பற்றி இருக்குன்னு முன்னாடியே காமிச்சோம். உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற அந்த புத்தகத்தோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே போதும் அப்படின்னாலும் நீங்கள் வெளியிலேருந்தே விஷயத்தை பார்த்துட்டு இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு இந்த சங்கீதங்கிறதுல செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டுக்கு ஏதாவது டைட்டில் அப்படின்னா ஸ்வரலக்ஷணம், அதாவது நீங்கள் சங்கீதத்தை பற்றி மொத்தமாக பார்க்க நினைக்கிறேன், அதில் ஸ்வரலக்ஷணத்தை பற்றி இங்கே இருக்குது அப்படின்னு குறித்து வச்சுக்கிறேன். குறித்து இப்படி சேவ் பண்ணிட்டேன்னா உங்களோட நோட்ஸை வந்து சேவ் ஆகிடும். இப்படி நீங்கள் ஒரு பெரிய டாபிக் எடுத்துட்டு அதில் ஒவ்வொரு கண்டென்ட்டாக அதை பற்றி சர்ச் பண்ணி அதில் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்கள் நோட்ஸில் சேவ் பண்ணிகிட்டே வந்துடலாம். இங்கே பாருங்கள் சங்கீதங்கிறதுல இருக்கும், இங்கே நோட்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணது இப்போ சங்கீதத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வரலக்ஷணம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கே போய்டும். இன்னும் வந்து இப்போ நான் சுருக்கமாக விஷயங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாக வந்து இந்த மொத்த ஆப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் தனித்தனி டுட்டோரியல்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் இங்கே இண்டெக்ஸ்னு ஃபஸ்ட்டில் ஒரு பேஜ் இருக்கும். இது வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே வரோம். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற புத்தகங்களில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்கும். இந்த லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இதோட பிரயோஜனம் என்னென்னா, இப்போ உதகசாந்தின்னு இருக்குன்னா, இப்போ உதகசாந்தி அந்த பிரயோக புத்தகத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் உதகசாந்திக்கு போக வேண்டியதில்லை. இங்கே இண்டெக்ஸ்லேயே உதகசாந்தின்னு இருக்குன்னா கிளிக் பண்ணால் அந்த உதகசாந்தி விதிக்கே நீங்கள் நேரடியாக போயிடலாம். இன்னும் வந்து இந்த ஒவ்வொரு ஃபீச்சரையும் உங்களுக்கு தனித்தனியாக சொல்லி சீக்கிரமாக வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து கொண்டு வரேன். இப்போ இதில் புத்தகங்களும் வந்து தொடர்ந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து இதை பயன்படுத்துங்க. நமஸ்காரம்.